ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாசிப்பருப்பு பாக்கெட்டில் வாங்கினாலும் சரி, லூஸில் வாங்கினாலும் சரி, வாங்கி கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாக புழு, பூச்சி, எறும்பு, வண்டுன்னு வந்துடும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, வாங்கின உடனே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாங்கின பாசிப்பருப்பை ஒரு பிளேட் அல்லது பவுலில் கொட்டிக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது ஆயில் எல்லா பருப்புலையும் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போகவே செய்யாது. இது என்னுடைய குஜராத்தி ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டிப்ஸ் ஆகும். பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வறுக்கிறதுக்கு நெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவக்க வறுத்தெடுத்தாலே போதும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வறுக்காமலே பண்ணுவாங்க. பட் இப்படி வறுத்து வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நாள் வச்சுருந்து குடிக்கும் போதும் கெட்டு போகவே செய்யாது. போதும், பருப்பு இந்த அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கப்புறமா இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 5 to 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பு வச்சு பண்ணக்கூடிய பருப்பு சாம்பார், பாயாசம், சுயம், போளி எது பண்ணுறதா இருந்தாலும் பருப்பை நல்லா குழைய வச்சு தான் பண்ணுவேன். உங்களுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வேண்டாம்னா ஒரு 2 விசிலுக்கு முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நிறைய பேர் ஜவ்வரிசி சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஜவ்வரிசி சேர்த்து தான் பண்ணணும். அப்போ தான் பாசிப்பருப்பு பாயசம் நல்லாயிருக்கும். ஆனால் கடலைப்பருப்பு பாயசத்துக்கு இந்த ஜவ்வரிசி தேவையில்லை. ஜவ்வரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி இருக்கும். ஸோ அதையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு கூட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுத்தேன். பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்குது. இந்த பருப்பை வேறொரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பில் சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சமாக சர்க்கரை, வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அச்சு வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பருப்பு வெந்ததுக்கப்புறமும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் வற்ற வச்சதுக்கப்புறமா வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு மும்பையில் கல், மண், தூசி எதுவுமே இல்லாத சர்க்கரை கிடைக்கும். ஸோ நான் டைரெக்டாக அப்படியே போட்டுருவேன். நீங்கள் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி நம்ம சேர்க்கும்போது பாயசம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அதாவது பருப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி அவ்வளோ நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நம்ம பாயசம் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரமாக பருப்பு பாயசம் கெட்டு போகவும் செய்யாது. டேஸ்ட்டும் டபுளாக இருக்கும். நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி தரன்னு கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தேங்காய் பால் நல்லா கட்டியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சிலவங்க ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணுற விதம் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். அதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா கொதிக்க விடணும். சிலவங்க கொதிக்க விட மாட்டாங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நிறைய நேரம் கொதிக்க விட்டால் பாயசம் திரிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. பட் அப்படி எதுவும் இல்லை. தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி பாயசம் கொதி வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாயசத்துக்கு இது வரைக்கும் கீ ஆட் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் தாராளமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமாவும் பாயசத்தை இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். நம்ம சமையல் பண்ணும்போது எண்ணெய் எப்படி தனியாக பிரிஞ்சு வருமோ அதே மாதிரி பாயசத்தில் ஊற்றின நெய்யும் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். பாருங்கள், பாயசம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கேஷ்யூவும், கிஸ்மிஸும், தேங்காவும் நெய்யில் வறுத்து சேர்க்கணும். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாகவும் வறுபடும். அதே மாதிரி பாயசம் குடிக்கும்போதும் வாயில் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். பாசிப்பருப்பு பாயசத்துக்கே தேங்காவை இந்த மாதிரி வறுத்து போடுறது தான் ஒரு ஹைலைட்டே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் கறியிடக்கூடாது. சிலவங்க தேங்காவை லைட்டாக வறுத்து சேர்த்துக்குவாங்க. பட் இப்படி வறுத்து வைக்கும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் கேஷ்யூவையும் கிஸ்மிஸையும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாசிப்பருப்பு பாயாசம் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிட்டு. பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குன்னா குடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விரத நாட்களுக்கு இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். ஸோ இதே மாதிரி பாசிப்பருப்பு பாயாசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக எங்களோட மும்பை கிட்டி பார்ட்டி விலாகும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye.